பாறை மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வடவை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியனும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி அதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்புத்தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மாங்காவும் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா திக்கானதுக்கப்புறம் பாறை மீனை ஆட் பண்ணிக்கோங்க. மீன் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான், பாறை மீன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.